இலங்கை தமிழர் முகாம்களில் கணனி வசதிகளுடன் கூடிய படிப்பகம் அமைத்து கொடுத்தல், அயலக தமிழர் மருத்துவ சுற்றுலா திட்டம் செயல்படுத்துதல், டிஎஸ் ஹில்ஸ் இன்டர்நேஷனல் உலகளாவிய தொழில் வாய்ப்புகளுக்கு தமிழ்நாட்டினரை மேம்படுத்துதல், அதே போன்று வெளிநாடு வேலைக்கு சென்று இறந்த வறிய நிலையில் உள்ள அயலக தமிழர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி அளித்தல். சிறுபான்மை நலத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக நமது தமிழ்நாட்டினை உயர்த்தி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ள பெருமை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கெல்லாம் தந்திருந்த அத்தகைய வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் நாயகர், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் மக்களின் பாதுகாக்கின்ற கொள்கையில் உறுதி கொண்டவர் நம் தலைவர். சிறுபான்மையினர் மகளிர் வாழ்வில் வளம் பெற முஸ்லிம் கிறிஸ்துவர் மகளிர் உதவும் சங்கங்கள் உருவாக்கியவர் நம் தலைவர். அந்த கனவிற்கு கருணைக்கும் நன்றி கூறுகின்றேன். தோன்றி புகழனும் தோன்றுக என்ற வான்புகழ் வள்ளுவனின் பொய்யாமொழிக்கு இலக்கணமாக நம் தலைவர். சிறுபான்மையினர் மக்கள் பாதுகாக்க நமது தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தீட்டிய திட்டங்களை எடுத்துக்கூற வேண்டும் என்றால் ஒரு பட்டியல் அல்ல, பல புத்தகங்கள் போட வேண்டும். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி சிந்தனைகளை ஒவ்வொரு திட்டத்திலும் பறைச்சாட்டி வருகின்ற இந்த திராவிட மாடல் அரசு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற நமது பேரரசன் அறிஞர் அண்ணா அவர்களின் முழக்கத்தை மெய்ப்பிக்கின்ற வகையிலே திட்டங்கள் தந்து பெரும் புரட்சி செய்து வருகின்ற நம் முதல்வரை வாழ்த்துவதற்கு வார்த்தை இல்லை, வணங்குகின்றேன். அந்த வகையில் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டினை வளப்படுத்தும் நோக்கோடு 2021-2022 ஆண்டு முதல் சிறுபான்மையின மகளிருக்கு மின்மேட்டோருடன் கூடிய 6000 தையல் இயந்திரங்கள் 3,42,00,000 ரூபாயில் செலவில் வழங்கப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு முதல் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் பயிற்சி அளித்து மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் கிராமப்புற பெண்கள் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிற்றலை குறைக்கவும் 2022-23 ஆண்டு முதல் கிராம சிறுபான்மையினர் மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. 3, 4, 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 500 ரூபாய் மற்றும் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இதுவரை 97,893 மாணவர்களுக்கு 6,26,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு சிறுபான்மையின் மாணவியர் ஏற்கனவே வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திவிட்டது. எனவே இந்த மாநில அரசு இந்த ஆண்டு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் முஸ்லிம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்வித்தொகை வக்ஃப் வாரியம் மூலம் வழங்க 12,17,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 1,26,256 மாணவிகள் பயன்பெறுவர். கிராமப்புறங்களை சேர்ந்த சிறுபான்மையின மாணவர்கள் நகர்ப்புறங்களில் தங்கி கல்வி பயில 20 விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு உதவி பெறும் சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் மற்றும் புதுமைப்பெண் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து சான்றிதழ் வழங்கும் பணி இத்துறையின் மூலம் செயல்பட்டு வருகிறது. இதுவரை 312 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை கல்வி அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றில் 246 சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சிறுபான்மை அந்தஸ்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஆட்சிக்குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் ரூபாய் 50 லட்சத்திலிருந்து ரூபாய் 80 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2025-2026 ஆண்டில் 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டு முதல் ஹஜ் பயணிகள் ஒருவருக்கு 25,000 வீதம் ஹஜ் மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதற்காக அரசு 24,56 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கியுள்ளது. அதன்படி 25-26 ஆண்டு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமிய பெருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு இன்றைய தினம் அதற்கான அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே போன்று கிறிஸ்தவர்களின் புனித
தலமான இஸ்ரேலில் உள்ள ஜெருசலத்திற்கு புனித பயணம் செல்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பிரிவினர் அனைவராலும் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. கன்னியாஸ்திரிகள், அருட்சகோதரிகள் 60,000 ரூபாய், இதர நபர்கள் 37,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 8,25,60,000 ரூபாய் செலவில் 4,128 கிறிஸ்தவ ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டு 140 பௌத்த சிறுபான்மையினர் நாக்பூர் திரிஷா பூமியின் விஜயதசமி அன்று நடைபெற்ற தம்ம சக்கர பரிவர்த்தன விழாவில் கலந்து கொள்ள போக்குவரத்து கட்டணத்திற்காக 7,72,000 ரூபாய் அரசு நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரத்தில் புத்த திருக்கோயில் நடைபெற்ற பன்னாட்டு திருப்பீடங்களில் ஓதும் நிகழ்ச்சிக்காக அரசு நிதி உதவி ரூபாய் 5 லட்சம் வழங்கியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2022-2023 ஆண்டில் தொன்மையான கிறிஸ்தவ தேவாலயங்கள் புனரமைப்பு திட்டத்திற்கு இதுவரை 26,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8 கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு 14,45 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2025-2020 ஆண்டில் இத்திட்டத்திற்கு 10 கோடி மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்துவ தேவாலயங்கள் புனரமைப்பு பணிகளுக்கு நிதி உதவி அளித்தல் திட்டத்தில் கீழ் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 41 கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு 2,41 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டின் பள்ளி வாசல்கள், தர்காக்கள் பழுது பார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகளுக்கு மற்றும் தொன்மையான தர்காக்களுக்கு புனரமைப்பதில் சேர்த்து இதுவரை 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 318 வக்ஃப் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023-2023 ஆண்டில் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டங்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தானங்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் தேவைப்படும் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கையகப்படுத்தி மாநகராட்சி, நகராட்சி சார்பில் கல்லறை தோட்டங்கள் மற்றும் கபர்ஸ்தானங்கள் அமைக்க ஆணைகள் வெளியிடப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2023-2024 ஆண்டு முதல் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாம் சென்னை, திருநெல்வேலி, கரூர் மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மற்றும் திருநெல்வேலி, விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கூடுதலாக தலா ஒரு கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கம் புதியதாக துவங்குதல். அடுத்து, கல்லறை தோட்டம் மற்றும் கபர்ஸ்தான்களில் உள்ள பழுதடைந்த சுற்றுச்சுவர்களை சீரமைத்தல், புதியதாக சுற்றுச்சுவர் அமைத்தல் மற்றும் பாதைகள் புனரமைக்க நிதியுதவி வழங்குதல். சிறுபான்மையின மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் பட்ட மேற்படிப்பு மேற்கொள்ள கல்வி உதவித்தொகை வழங்குதல், புதிய திட்டம் உருவாக்குதல். அதேபோன்று சிறுபான்மையினர் புத்த சமயத்தினர் நாக்பூர் திரிஷா பூமியில் விஜயதசமி அன்று நடைபெறும் தர்ம சக்கரா பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்ள மானியம் உதவி வழங்குதல். புத்த, சமண மற்றும் சீக்கிய மதங்களுக்கு புனித பயணத்திற்கு மானிய உதவி வழங்குதல். வக்ஃபு சொத்துக்களின் நில அளவை பயணிகளை விரைவுபடுத்த கூடுதலாக 20 உரிமை பெற்ற நில அளவையாளர்கள் நியமனம் செய்தல். 7 பெருமராமத்து மற்றும் பழுதுபார்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத்தினை உயர்த்தி வழங்குதல். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை குறித்து மானிய கோரிக்கையின் மீது மாமன்ற உறுப்பினர்கள் 29 வெட்டு தீர்மானங்களை கொடுத்துள்ளார்கள். அவற்றில் போதுமான விளக்கங்களை எனது பதிலுரை தெரிவித்ததாக கருதுகிறேன். இருப்பினும் விடுபட்டு போன வெட்டு தீர்மானங்கள் குறித்து துறையினர் ஆய்வு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று கூடுமான வரையில் அவற்றை நிறைவேற்றுவேன் என்று கூறி மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்ட வெட்டு தீர்மானம் நிறைவேற்றிய கருதி அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.